டேய் சுபாஷ், டெஸ்ட்ல என்னடா 50க்கு 8 மார்க் எடுத்து ஃபெயிலா போயிருக்க? சார் டெஸ்ட் அப்ப எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு சார், அதனாலதான் சார் படிக்க முடியல. இங்க பாரு, சும்மா காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காத. எனக்கு தான் பர்சனல் லைஃப்ல 1008 பிரச்சனை இருக்கு. ஆனா கிளாஸுக்குள்ள வந்தா எப்படி பாடம் நடத்துறேன்? யாருக்கு புரியாத மாதிரி நடத்துறீங்க? உன் பக்கத்திலேயே தானே அந்த விக்கி பையன் உட்காந்துருக்கான். அவன்லாம் எக்ஸாம்ல எப்படி மார்க் எடுக்கிறான்? அவன்கிட்ட கொஞ்சம் கேட்டு எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு வழி பாரு. அவங்கிட்டயா? அவனே ஓவரா பண்ணுவானே. வணக்கம்டா மாப்பிள்ள. ஏன்டா இந்த மாதிரி படிக்காம ஃபெயிலா போற? நல்லா படிடா, சார் நம்மளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்துறாரு. என்னப்பா விக்கி, அவனுக்கு சொல்லி கொடுத்துருவீல? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார், நான் எல்லாமே சொல்லி கொடுத்துறேன் சார். ஓகேப்பா, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. விக்கி, இந்த கொஸ்டின்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கா, சொல்லி கொடுறா. ஆமாடா, உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் நான் டெய்லி ஸ்கூலுக்கு வரேன் பாரு, அதெல்லாம் ஒண்ணு சொல்லி தர முடியாது. டேய், நீ தான்டா சார் கிட்ட என்ன டவுட்டா இருந்தாலும் நான் கிளியர் பண்ணிடுறேன்னு சொன்னேன். அவர் முன்னாடி சொன்னா அவர் என்ன தப்பா நினைச்சுக்குவார்ல. ஆனா இப்ப எல்லாம் சொல்லி தர முடியாது. சாரு கிட்ட போய் கேட்டா விக்கிட்ட போய் கேட்டுக்கன்னு சொல்லுவாரு. இவன்ட்ட வந்து கேட்டா இவன் ஓவரா சீனா போறான். இவங்க 2 பேத்துக்கிட்ட மாட்டிட்டு நான் படுற பாடு இருக்கு. ஐயோ.